வேளச்சேரி கடற்கரை இடையே சென்ற பறக்கும் ரயில் கலங்கரை விளக்கம் அருகே தடம் புரண்டது. அந்த பகுதியை தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி ஆய்வு செய்தார். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், பறக்கும் ரயில் தடம் புரண்ட இடத்துல ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்காங்க. அந்த ஆய்வுல ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் ஏதாவது தெரிய வந்திருக்கா? முன்னதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி இந்த சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு முதல் கட்டமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு என்ஜின் பெட்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தடம் புரண்ட அந்த ரயில் பெட்டி அந்த என்ஜினுடன் இணைக்கப்பட்டு தனியாக பணிமனைக்கு கொண்டு செல்லும் பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மீதமுள்ள மற்ற பெட்டிகள், அதாவது மொத்தம் 9 பெட்டிகள் அதில் இருக்கிறது. அதில் உள்ள 2 பெட்டிகள் மட்டும் அதில் இணைக்கப்பட்டுவிட்டு மீதமுள்ள பெட்டிகள் தனியாக பிரித்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. தென்னக ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி சம்பவ இடத்திற்கு வந்து அதிகாரிகளுடன் முதல் கட்டமாக ஆய்வு செய்தார். தண்டவாள பொறியாளர்கள், அதாவது தண்டவாளங்களை பராமரிக்கக்கூடிய அந்த துறையினுடைய அதிகாரிகள் உடன் அவர் வந்து ஆய்வு செய்தார். அப்போது அந்த தண்டவாளத்தில் எதற்காக அந்த ரயில் தடம் புரண்டது என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை அவரிடம் கேட்டார். அது மட்டுமல்லாமல் என்ன பராமரிப்பு இந்த பகுதியில் நடந்து கொண்டிருந்தது, எத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருந்தது, இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து அந்த அதிகாரிகளிடம் அவர் பல்வேறு கேள்விகளை கேட்டு ஆலோசனைகளும் கேட்டறிந்தார். இதற்கிடையில் இந்த பணிகளை விரைந்து நடப்பதற்கான துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தற்போது அந்த தடம் புரண்ட ரயில் பெட்டி என்ஜினுடன் இணைக்கும் பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக ரயில்வே ஊழியர்கள் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த இடத்திற்கு வந்து முழுவதுமாக அந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் பிறகு, இந்த ஆய்வுக்கு பிறகு தென்னக ரயில்வே பொது மேலாளர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த பணிகள் விரைவாக முடிந்துவிடும் என்றும் 4:30க்குள் அனைத்து ரயில்களும், அதாவது இந்த பறக்கும் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அதிகாரிகள் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். முதல் கட்டமாக அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வனிதா, சுப்பிரமணியன், இன்று மாலைக்குள் மீண்டும் ரயில் சேவை அந்த பாதையில் தொடரும் என்று சொல்லியிருக்காரு ரயில்வே அதிகாரி. இந்த நிலையில அந்த தடம் புரண்ட ரயிலில் சென்ற பயணிகளின் நிலை என்னவானது? அவர்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா? இதுவரை மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை என்றுதான் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சரியாக 12:25 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய இந்த மின்சார ரயில் சரியாக கலங்கரை விளக்கம் ரயில் நிலையம் அருகே வரும்போது தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கி இருக்கிறது. இதில் 2 பெட்டிகள், அதாவது ரயிலின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பெட்டி மட்டும் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கி இருக்கிறது. இதில் எந்த பயணிக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ரயில்வே போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விபத்திற்கான காரணம் குறித்து 2 ஓட்டுநர்கள், அதாவது மின்சார ரயில் இயக்கக்கூடிய 2 ஓட்டுநர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அநேகமாக இன்று மாலைக்குள், அதாவது 4:30 மணிக்குள் இந்த மின்சார ரயில் இயக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வனிதா.